ലളിതാ സഹസ്രനാമത്തിലെ 109வது ശ്ലോകം 528லேருந்து 532 வரைக்கும் 5 நாமங்களாக்கும் இந்த ஸ்லோகத்துல இருக்கு. பிரம்மரந்திரத்துல 1000 இதழ்கள் இருக்கிற தாமரப்பூவுக்கு ஈக்குவலான சகசிரார பத்மத்துல சகசிரதள பத்மத்துல ஸ்திதி செய்யற தேவி. எல்லா നിറങ്ങളാലെയും ശോഭിக்கிறവൾ, എല്ലാ അക്ഷരങ്ങളാലെയും സൂഴ്ന്നു നിൽക്കപ്പെട്ടവൾ, എല്ലാ ആയുധങ്ങളും ധരിച്ചവൾ, சுக்லதாதுவில ஸ்திதி பண்ணறவள், எல்லா டைரக்ஷனுக்கும் பார்க்கிறவள். இப்படி இருக்கிற தேவிய இந்த ஸ்லோகத்தில வாக்தேவிகள் வர்ணிக்கிறார். சஹஸ்ரதள பத்மஸ்தா സർവവർണോപശോഭിതാ സർവായുധധരാ ശുക്ലസംസ്ഥിതാ സർവതോമുഖീ. இந்த ஸ்லோகத்துக்குள்ள இருக்கிற நாமங்கள் எதெல்லாம் பதங்கள் கூடி சேர்ந்ததாக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். சஹஸ்ரதள பத்மஸ்தா, சஹஸ்ரதள பத்மஸ்தா, பத்மஸ்தா, சஹஸ்ரதள பத்மஸ்தா, சர்வ வர்ண உபசோபிதா, சர்வ வர்ணோபசோபிதா, சர்வ ஆயுத தரா, சர்வ ஆயுததரா, சர்வாயுததரா, சுக்ல சம்ஸ்திதா, சர்வதோமுகி. ஐநூத்தி 28வது நாமம் 8 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும் இது. பிரம்மரந்திரத்துல 1000 இதழ்கள் இருக்கிற தாமரையில யாகினி ரூபியாயிருக்கிற தேவி ஸ்திதி பண்ணறா. கண்டத்துல விசுத்தி சக்கரத்துல துவக் அப்படிங்கிற தாதுவில அதுக்கு அதிபதியாயிட்டு இருக்கிற தேவியாக்கும் டாகினி தேவி. ஹிருதயத்துல அநாகத சக்கரத்துல ரக்தம் அப்படிங்கிற தாதுவில அதுக்கு அதிபதியாயிட்டு இருக்கிறவள் ராகினி. நாபியில மணிபூரக சக்கரத்துல மாம்சம் அப்படிங்கிற தாதுவில அதுக்கு அதிபதியாயிட்டு இருக்கிறவள் லாகினி. லிங்கஸ்தானத்துல சுவாதிஷ்டான சக்கரத்துல மேதஸ் அப்படிங்கிற தாதுவில அதுக்கு அதிபதியாயிட்டு இருக்கிறவளாக்கும் காகினி. குதலிங்க மத்தியத்துல மூலாதார சக்கரத்துல அஸ்தி அப்படிங்கிற தாதுவுக்கு அதிபதியாயிட்டு அங்க உட்கார்ந்து இருக்கிறவள் சாகினி. புரு மத்தியத்துல ஆத்ஞா சக்கரத்துல மஜ்ஜா அப்படிங்கிற சப்ததாதுவுக்கு அதிபதியாயிட்டு இருக்கிறவள் ஹாகினி. சுக்லம் அப்படிங்கிற தாதுவுக்கு அதிபதியான யாகினி தேவிய ஆக்கும் நம்ம இங்க பார்க்கிறோம்.
1000 தளங்களோடு கூடின தாமரையில ஸ்திதி செய்யறவளே அப்படின்னாக்கும் இங்க வாக்தேவிகள் தேவிய கூப்பிட்டது. சஹஸ்ரதள பத்மஸ்தா அப்படின்னு. சூக்ஷ்ம சரீரத்துல ஆக்ஞா சக்கரத்துக்கு மேல 1000 தளங்களோடு கூடின சஹஸ்ரார பத்மம் ശിരസോട് മേൽഭാഗത്തിലെ ആയിട്ട് സ്ഥിതി പണത്. ശിരസോട് മേൽഭാഗത്തിലെ ഒരു കമിഴ്ത്തി വെച്ച താമരപ്പൂ മാതിരി ഇരിക്കുന്നതിനാല அப்படி சொல்லப்படுறது. சஹஸ்ரம் அப்படின்னா 1000. சஹஸ்ரம் அப்படிங்கிற வாக்கோடு அர்த்தம் அப்படின்னாக்கா எண்ணி திட்டப்படுத்த முடியாத அளவுக்கு அப்படின்னு அர்த்தம். சஹஸ்ராராம்புஜாரூடா அப்படிங்கிற தேவியோடு 105வது நாமம். சஹஸ்ரார பத்மத்தோடு ரூபம் அதுல வர்ணிக்கப்பட்டிருக்கு. சஹஸ்ரார பத்மத்தை நன்னா வர்ணனை பண்ணப்பட்டிருக்கு. அதுல மூலாதாரத்துல 3.5 சுற்றாயிட்டு இருக்கிற குண்டலினி சக்தி சாதகர்களோடு அந்த சாதனா டைமில் அந்த குண்டலினி சக்தியை உயர்த்தி விட்டு அந்த குண்டலினி சக்தி மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞா இப்படி இருக்கிற ஆதார சக்கரங்களை கடந்து சஹஸ்ரார பத்மத்தில் இருக்கிற பரமசிவனுமாயிட்டு லயிக்கிறதாயிட்டு சொல்லப்படுறது. இந்த அவஸ்தைய ஆக்கும் சமாதி அவஸ்தை அப்படின்னு சொல்லப்படுறது. 529வது நாமம் 8 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும் இது. சர்வவர்ணோபசோபிதா எல்லா കളറുകളോടും அக்ஷரங்களோடும் அந்த ஒரு தேஜஸாயிட்டு இருக்கிறவள். சர்வ வர்ணஹா உபசோபிதா வர்ணஹா அப்படிங்கிற சப்தத்துக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கு. அலங்காரம், சுபாவம், நிறம், வர்க்கம், அக்ஷரம், ஸ்துதி, சொத்து இப்படின்னு நிறைய அர்த்தங்களாக்கும் அதுக்குள்ளது. வர்ணாசிரம தர்மங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா 4. பிராமண, க்ஷத்ரிய, வைசிய, சூத்ர தர்மங்கள். സ്വഭാവത്തോടും കർമ്മത്തോടും അടിസ്ഥാനത്തിലാക്കും വർണ്ണ വിഭജനം ചെയ്യപ്പെടുന്നത് அப்படின்னு ഭഗവാൻ ശ്രീകൃഷ്ണൻ ഭഗവത്ഗീതയിലെ 4வது അധ്യായത്തിലെ 13வது ശ്ലോകത്തിലെ ചൊല്ലിயிருக்கார். ചാതുർവർണ്യം മയാ സൃഷ്ടം ഗുണകർമ്മ വിഭാഗശ തസ്യ കർത്താരമഭിമാം വിദ്യകർത്താരമവ്യയം. குணங்கள், கர்மம் இதனோடதெல்லாம் விபாகத்துக்கு தகுந்த மாதிரி 4 வர்ணங்களோட வியவஸ்தை என்னால சிருஷ்டிக்கப்பட்டது அப்படின்னு பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் சொல்றார் அர்ஜுனன் கிட்ட. அதனோடதெல்லாம் சிருஷ்டிகர்த்தாவாக்கும் நான் இருந்தா கொடியும் நாசமில்லாதவனான என்ன
எந்த ஒரு கர்த்திருவபாவமும் இல்லாதவனாக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோ அர்ஜுனா. ஜனனமில்லை, மரணமில்லை, அதே மாதிரி குணகர்மங்கள் ஒன்றும் இல்லை எனக்கு. இப்ப சொன்ன இந்த சாதுர்வர்ணியம் அப்படிங்கிறது குணகர்மத்தாலேயாக்கும் உண்டாக்கப்பட்டிருக்கு, ஜனனத்தால கிடையாது, குணகர்மங்களாக்கும் சாதுர்வர்ணியத்தோட அடிஸ்தானம் அப்படின்னு பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு ஸ்பஷ்டமாயிட்டு சொல்லி கொடுக்கிறார். விராடு புருஷனோடு முகத்திலேந்து பிராமணனும், கைகளிலேந்து க்ஷத்ரியனும், தொடகளிலேந்து வைசியனும், பாதங்களிலேந்து சூத்ரனும் உத்பவிச்சது. 4 அவயவங்களுக்கும் ஈக்குவலான பிராதான்யமாக்கும் உள்ளது. இருந்தாலும் சிரசு, கைகள், தொடகள், இதை விட இந்த 3 அவயவங்களை விட பாதங்களுக்காக்கும் ரிஷீஸ்வரர்கள் சிரேஷ்டத்துவம் கொடுத்திருக்கா. பாத பூஜை அப்படிங்கிறது சர்வசிரேஷ்டம். தேவி 4 வர்ணத்துல இருக்கிற சராச்சரங்களால ஜொலிச்சு நிற்கிறா. பிரபஞ்சம் பூர்ணமாயிட்டும் ரொம்பி நிற்கிற பராசக்திக்கு வர்ண வித்தியாசம் கிடையாது. எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணுற சிந்தூரத்தோடும் சூரியனோடும் கூடிச்சேர்ந்த ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவான கலராக்கும் தேவியோட சரீரத்துக்கு இருக்கு. அக்ஷரங்களையும் வர்ணம் அப்படின்னாக்கும் சொல்லப்படுறது. எல்லா அக்ஷரங்களுக்கும் தேவதைகள் உண்டு. அந்த தேவதைகள் எல்லாம் தேவியோடு அம்சங்களாக்கும். அதனாலேயே தேவி சர்வ வர்ணங்களால ஜொலிச்சு நிற்கிறவளாக்கும். ஐநூத்தி 30வது நாமம் சர்வாயுதரா. சர்வ ஆயுதரா கூட்டி சேர்த்தாக்குமே அர்த்தங்களை பார்க்கிறோம். சர்வாயுதரா, எல்லாரோடும் எல்லா ஆயுதங்களையும் தரிச்சுருக்கிறவள் தேவி. பிரம்மா, விஷ்ணு, சிவன் இப்படி இருக்கிற திரிமூர்த்திகளோடு ஆயுதங்களை தரிச்சுருக்கிற சத்குண ரஜோகுண தமோரூபிணியா இருக்கிற தேவி. ஆயுதம் அப்படிங்கிறது அடுத்தவாகிட்ட சண்டை போடுறதுக்கான உபகரணம். தேவி தேவர்களோட கையில ஆயுதங்கள் இருக்கு. அதுக்கெல்லாம் ஸ்தூலமான அர்த்தமும் சூக்ஷ்மமான அர்த்தமும் இருக்கு. சத்ருக்களை ஜெயிக்கிறதுக்காயிட்டு தேவி ஆயுதங்களை உபயோகிக்கிறா. மகிஷாசுரனையும் சும்ப நிசும்பர்களையும் தாரிகனையும் சண்டமுண்டர்களையும் வதிக்கிறதுக்கு பல பல ஆயுதங்களை தேவி உபயோகிச்சதாயிட்டு தேவி பாகவதத்திலையும் லலிதோபாக்கியானத்திலையும் எல்லாம் வர்ணிக்கப்படுறது. மகிஷாசுரனை வதிக்கிறதுக்காயிட்டு அவதரிச்ச தேவிக்கு மகாவிஷ்ணு சுதர்சன சக்கரத்தையும் சிவன் சூலத்தையும் வருணன் பாசத்தையும் கொடுத்ததாயிட்டு தேவி பாகவதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. தேவி தேவர்களெல்லாம் தரிச்சுருக்கிற ஆயுதங்களுக்கு சூக்ஷ்மமான அர்த்தங்களும் இருக்கு. காளி அப்படிங்கிற தேவி கழுத்துல போட்டுருக்கிற கபால மாலையில நிறைய நிறைய தலையோட்டிகள் இருக்கு. அதெல்லாம் 50 அக்ஷரங்களை இண்டிகேட் பண்றதாக்கும். ശബ്ദത്തോട് പ്രത്യേക രൂപമാക്കുമേ അക്ഷരങ്ങൾ. ശബ്ദത്തിലേന്താക്കുമേ പ്രപഞ്ചം ഉണ്ടാനത്. മഹാവിഷ്ണുവോട് കൈകളിലിരിക്കുന്ന ചക്രവും ഗദയും യഥാക്രമം വിശ്വമനസ്സും വിശ്വബുദ്ധിയുമായിട്ടാക്കും ഇൻഡിക്കേറ്റ് ചെയ്യപ്പെടുന്നത്.
சில சந்தர்ப்பங்களில விஷ்ணுவோட கைகளில வாள் இருக்கும், வில்லு இருக்கும். வாள் அப்படிங்கிறது நாந்தகம் அப்படிங்கிறது ஞானத்தையும், வில்லு அப்படிங்கிறது போதத்தையும் இண்டிகேட் பண்றது. தேவியோட கைகளிலேயும் விஷ்ணுவோடும் சிவனோடும் கைகளிலேயும் எல்லாம் நிறைய நிறைய ஆயுதங்களை காணறதுக்கு சாதிக்கும். எல்லாம் ஸ்தூல சூக்ஷ்ம தத்துவங்களையும் இன்க்ளூட் ஆயிட்டு இருக்கிற அர்த்தங்களாக்கம் உள்ளது. எல்லாத்தையும் സ്വീകരിக்கிறவள் அப்படிங்கிற நிலைமையில தேவி சர்வ ஆயுததரையாக்கும். எல்லா ஆயுதங்களையும் സ്വീകരിச்சுட்டு இருக்கா. இந்த பிரபஞ்சத்திலே இருக்கிற சர்வ தேவி தேவர்களும் தேவியிலேந்தாக்கம் உண்டானது, லலிதாம்பிகையிலேருந்து. அப்ப அவளோட கையில இருக்கிற எல்லா ஆயுதங்களும் தேவியோட ஆயுதங்களாக்கும். அதனால எல்லா தேவி தேவர்களோடும் கையில இருக்கிற ஆயுதங்கள் எல்லாம் லலிதாம்பிகை தன்னோட கையில தரிச்சுட்டு இருக்கா. அதனாலேயே வாக்தேவிகள் தேவிய சர்வாயுதரா அப்படின்னு கூப்பிடுறா. ஆறு அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும் இது. 531வது நாமம் சுக்ல சம்ஸ்திதா. 5 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும் இது. சுக்லம் அப்படிங்கிற தாதுவில ஸ்திதி பண்ணறவள், ஜீவசக்தியா இருக்கிறவள், மரண காலத்துல செய்யப்படுற சுக்ல தியானத்தில எடுத்து சொல்லுற ஓங்கார ரூபிணி, சுக்ல சம்ஸ்திதா அப்படின்னு வாக்தேவிகள் தேவிய ஸ்துதிக்கிறா. சுக்லம் அப்படிங்கிற தாதுவிலேந்து உண்டாகிறதாக்கும் பீஜம். அந்த பீஜங்களிலேந்தாக்கும் சந்தான உൽപാദനத்தோடு ஆரம்ப வேலை உண்டாகிறது. பீஜம் அப்படிங்கிறது അണ്ടവുമായിട്ട് കൂടിച്ചേർന്ന് ഭ്രൂണാവസ്ഥയെ പ്രാപിച്ച് സ്ത്രീയോട് ഗർഭപാത്രത്തിലെ ശിശുവായിട്ട് പരിണാമം സംഭവിക്കരുത്. 10 നക്ഷത്രമാസങ്ങൾ തികയർത്ത ஜனனம் அப்படிங்கிற பிரக்ரியை நடத்துறது பிரபஞ்ச நாயிகையா இருக்கிற பராசக்தியோடு சாநித்தியத்திலேயாக்கும். ആര് എപ്പോ எந்த டைமில எത്ര மினிட்ல எത്ര செகண்ட்ல ஜனிக்கணும் அப்படின்னு முடிவு பண்றது தேவியாக்கும். சுக்லம் அப்படிங்கிற தாதுவில வசிக்கிற தேவி தேவியோட சக்தியால பீஜங்களை சிருஷ்டிக்கிறா. தேவியோட அனுகிரகம் இல்லை அப்படின்னா சந்தான உற்பத்தி சக்தி இருக்கிற பீஜங்கள் புருஷனோடு சுக்ல தாதுவில உண்டாகாது. புருஷ பீஜத்தை ஸ்திரீயோடு அண்டவுமாயிட்டு கூட்டிச்சேர்க்கிற அந்த வேலை நடக்கிறது பராசக்தியோட அனுகிரகத்தால மட்டும்தான். ஸ்திரீலேந்து ஸ்திரீ சைதன்யத்தால அதானது சக்தி சைதன்யத்தால உண்டாகிற ஏகமாயிருக்கிற அண்டத்துக்கு நிறைய நிறைய பீஜ கூட்டங்களிலேந்து ஒரு பீஜத்தை அட்ராக்ட் பண்ணி கூட்டி யோசிப்பிக்கிற அதிசயகரமான வேலையை சுக்ல சம்ஸ்திதையா இருக்கிற தேவியாக்குமே செய்யறது. அதனால தேவிய சுக்ல சம்ஸ்திதா அப்படின்னு வாக்தேவிகள் ஸ்துதிக்கிறா. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா சிருஷ்டிக்கும் காரணமா இருக்கிறவளே.
532வது நாமம் சர்வதோமுகி. சர்வதோமுகி, எல்லா பக்கமும் முகம் இருக்கிறவள். எல்லா ஜீவிகளும் தேவி சைதன்யமே ஆனதால எண்ணிக்கை இல்லாத அளவுக்கு முகங்கள் இருக்கிற தேவி. எல்லா டைரக்ஷனிலையும் எல்லா இடத்திலையும் தேவி இருக்கா. தேவி இல்லாத ஒரு இஞ்ச இடம் கூட இல்லை. எல்லா டைரக்ஷனுக்கும் முகம் இருக்கிறவளாக்கும் சர்வதோமுகி. பிரபஞ்ச மாதாவான தேவிக்கு எல்லா திக்குகளையும் பார்க்கறதுக்கு சாதிக்கிறதுனால தேவிய சர்வதோமுகி அப்படின்னு வாக்தேவிகள் நீட்டி முழக்கி கூப்பிடுறா. தேவி மகாத்மியத்துல 11வது அத்தியாயத்துல 23வது ஸ்லோகம். சர்வத பாணி சரணே சர்வதோட்சி சிரோமுகே சர்வத ஸ்ரவணக்ராணே நாராயணி நமோஸ்துதே. இதே ஸ்லோகம்தான் ஸ்வேத அஸ்வதர உபனிஷத்துல, ஸ்வேதாஸ்வதரோபனிஷத்துல 3வது அத்தியாயத்தில் இருக்கிற 16வது மந்திரம். சர்வத பாணிபாதம் தது சர்வதஹ அக்ஷிஷிரோமுகம் சர்வதஹ ஸ்ருதிமத் லோகே சர்வம் ஆவ்ருத்ய திஷ்டதி. எல்லா இடத்திலையும் கண்களும் முகங்களும் இருக்கிற தேவி, எல்லா இடத்திலையும் காதும் மூக்கும் எல்லாம் இருக்கிற தேவி, எல்லா இடத்திலையும் கையும் காலும் இருக்கிற தேவி நாராயணி தேவிக்கு நமஸ்காரம். அதே மாதிரியே பரமாத்மாவை ஸ்துதிக்கிறதாக்கும் உபனிஷத்துல இருக்கிற மந்திரம். பரமாத்மாவுக்கு எல்லா இடத்திலையும் கையும் காலும் இருக்கு, எல்லா இடத்திலையும் கண்ணும் தலையும் மூக்கும் காதும் எல்லாம் இருக்கு. இந்த உலகத்துல எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டு பரமாத்மா ஸ்திதி பண்றேளே. லலிதாம்பிகை பரமாத்மாவோடு சக்தி ஸ்வரூபிணியாக்கும். பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட பரபிரம்மம், அந்த பரபிரம்மத்தோடு பட்டமகிழ்ச்சியா இருக்கிற ஜெகதம்பிகை. பரபிரம்மம் எல்லா இடத்திலையும் வியாபிச்சு இருக்கிற மாதிரி பரபிரம்ம சக்தியா இருக்கிற பரபிரம்ம பட்டமகிழ்ச்சி எல்லா இடத்திலையும் வியாபிச்சுன்னு இருக்கா. அதனால வாக்தேவிகள் தேவிய சர்வதோமுகி அப்படின்னு கூப்பிடுறா.